ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு என்னோட டே ரொட்டீன் எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். எங்க வீட்டு தோட்டத்துல குண்டுமல்லி பூ பூத்து இருந்துச்சு. பார்க்கவே காலையில ரொம்ப அழகா இருந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெந்தயமும் கொத்தமல்லி விதையும் போட்டிருந்தேன். மழை பெஞ்சதுனால நல்லா துளுத்து வந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப ஆசையா இந்த வெந்தயக்கீரையை வச்சேங்க. டெய்லி ஒரு தவளை வந்து உட்கார்ந்துக்குதுங்க. இது மட்டும் இல்லங்க, ஆசையா ஒரு வெத்தலை கொடி வச்சோம். அதுல இந்த பூச்சி வந்ததுனால கொடி மட்டும்தாங்க இருக்கு, வெத்தலையே காணுங்க. இதுக்கு ஏதாவது ரெமெடி தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இந்த வேலையை முடிச்சிட்டு சமைக்கிறதுக்கு கிளம்பியாச்சு. இன்னைக்கு ஐயப்பனுக்கு பிரசாதமா செட்டிநாடு ஸ்பெஷல் உட்காரை தாங்க பண்ணியிருந்தேன். குயிக்கா இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? பாசி பருப்பை நல்லா வறுத்து ஒரு விசிலுக்கு பிரஷர் குக் பண்ணி எடுத்துக்கணும். நெய்ல கொஞ்சமா ரவை போட்டு வறுத்துட்டு நம்ம வேக வச்ச பாசி பருப்பையும் அதோட ஆட் பண்ணிட்டு வெள்ளை பாகு எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா ஏலக்காய் பொடியும் கடைசியா நெய்ல தாளிச்ச முந்திரி பருப்பு திராட்சையும் இதோட ஆட் பண்ணா சூப்பரான உட்காரை ரெடி. ஐயப்பனுக்கு வச்சு பூஜையை முடிச்சாச்சு. லஞ்சுக்கு சிம்பிளான டிஷ் தாங்க, லெமன் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும். நாளைக்கு எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே. அது என்ன டேன்றதை நாளைக்கு சொல்றேன். அதுக்காக கொஞ்சம் ஸ்வீட்ஸும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலான்னு பலூனு அப்புறம் பூஜை ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. வரும்போதே கோபி மஞ்சூரியனும் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதை தோசைக்கு சைட் டிஷ்ஷா வச்சு நைட்டு டின்னரை முடிச்சாச்சு. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். பாய்.